Welcome to VJ Aksha Blog. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மனைவி சுரந்தி ராஜபக்ஷ அதோட மகன் நாமல் ராஜபக்ஷ இவங்க ரெண்டு பேரையும் சிஐடி அழைத்திருக்காங்க. வருகின்ற 3ஆம் தேதி ஒரு வாக்குமூலம் பெறதுக்காக. ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக அழைத்திருந்தாங்க. ஆனா அவங்க கால அவகாசம் கேட்டுருந்தாங்க. அந்த நேரமே இது ஒரு பரபரப்பா பேசப்பட்டது இந்த கிழமையில. இருந்தாலும் சுரந்தி ராஜபக்ஷ அவர்கள் இந்த 3ஆம் தேதி அழைக்கப்படுகின்றமை, நாமல் ராஜபக்ஷ அதே நாள்ல சிஐடிக்கு அழைக்கப்படுகின்றமை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அழைப்பாக இது இருக்கும்னு சொல்லப்படுது. காரணம் சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சி காலம் இருந்த பொழுது ஒரு அரசு நிறுவனத்தோட வங்கி கணக்கை சுரந்தி ராஜபக்ஷ அவர்கள் பராமரிச்சாங்க. இதன் காரணமாக ஏற்பட்ட குளறுபடிகளை அதாவது அது தொடர்பான விவரங்களை பெற்றுக் கொள்வதற்காக தான் சிஐடிக்கு ஒன்று அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா அவங்க 2 கிழமை காலம் கேட்டிருந்தாங்க. இந்த கேட்டிருந்தாலும் 3ஆம் தேதி மீண்டும் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. சிங்கள ஊடகங்கள்ல கடந்த நாட்கள்ல பேசப்பட்டது, இதுல யாராவது ஒருத்தர் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்வு கூறப்பட்டது. எனவே இந்த 3ஆம் தேதி அப்படின்றது ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரை கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. முல்லைத்தீவுக்கும் திருகோணமலை கடற்பரப்புக்கும் இடைப்பட்ட பகுதியில இன்று 3.6 ரிக்டர் அளவிலான நில அதிர்வு ஒன்று பதிவாகி இருக்கிறது. புவியியல் மற்றும் கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் இதனை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இன்று மாலை வேளையில இந்த புவி அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக எந்த விதமான அனர்த்த எச்சரிக்கைகளும் விடுக்கப்படல. சுனாமி எச்சரிக்கை, அதோடு அனர்த்தம், இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பான எந்த விதமான அச்சமும் இதுல வெளியிடப்படவில்லை. இது ஒரு சிறிய ரக ஒரு நில அதிர்வு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. கடந்த மாதமும் மண் சரிவுகள் ஏற்பட்டு மிக முக்கியமான கண்டி பிரதேசத்திலே ஒரு நில அதிர்வு ஏற்பட்ட இந்த மாதிரியான ஒரு சிறிய ரக நில அதிர்வு. எனவே இந்த மாதம் இப்படி ஒரு கடலுக்கு இடையிலான ஒரு நில அதிர்வாக இது பதிவாகி இருக்கு. எனவே இந்த நாள்ல இந்த செய்தி பரபரப்பா இருந்தது. இன்று மாலை வேளையில பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய அவர்கள் இந்த நாள்ல ஒரு நிகழ்வுல உரையாற்றியிருந்தாங்க. அதாவது ஒரு மாணவர்களுக்கு உதவி வழங்கும் வேலை திட்டத்தின் கீழே ஒரு நிகழ்வு இடம்பெற்றது. அதுல உரையாற்றும் போது ஒவ்வொரு வருஷமும் 3 லட்சம் மாணவர்கள் 1ஆம் ஆண்டுக்காக சேர்க்கப்படுறாங்க கிட்டத்தட்ட. ஆனா ஒவ்வொரு வருஷமும் பல்கலைக்கழகங்கள் போற மாணவர்களுடைய எண்ணிக்கை 40,000 தான். பலதரப்பட்ட முன்னேற்றங்கள் இன்னும் தேவைப்படுகிறது. குறிப்பா பாடசாலையை விட்டு நிறைய பேர் இடைநடுவே விலகிறது, சரியான பாதையில போகாமை, இந்த மாதிரியான பல விஷயங்களால இந்த பெரிய அளவான எண்ணிக்கை குறைவு இருப்பதாக சொல்லுறாங்க. வருங்காலத்தில் குறைவான நிகழ்வுகளை நடத்தி இவர்களுக்கான ஊக்கப்படுத்தும் நிகழ்வுகளை ஆரம்பிக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில ஜனாதிபதியினுடைய உரையிலையும் சொல்லப்பட்டது, பாடசாலை போகாதவர்கள் 2 நாளைக்கு மேல இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க உடனடியாக பாடசாலைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நிர்வாகத்துடைய கடமை, பெற்றோர்களுடைய கடமை. எனவே இதை அமல்படுத்த வேண்டியது கட்டாயமானது. 13 வருஷம் ஒரு மாணவர் கல்வி கற்றே ஆகணும், இடையில எந்த காரணம் ஒன்றும் விலக முடியாது அப்படின்றதையும் ஜனாதிபதி கடந்த நாட்கள்ல சொல்லியிருந்தார். எனவே இது ஒருவான பலவப்பட்ட பரிசீலனைகள் இப்பொழுது நடந்து வருகிறது. ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க அவர்கள் பல முக்கியமான சேவைகளை வர்த்தமானியாக வெளியிட்டிருக்காரு. அத்தியாவசிய சேவைகளாக மாற்றம் பெற்று இது வர்த்தமானியாக வெளியாகி இருக்கிறது. மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளும், எரிபொருள், பெட்ரோலிய பொருட்கள், எரிவாயு விநியோகம், அதோட பகிர்ந்தளிக்கப்படுகின்றவை, வைத்தியசாலைகள், மருந்தகங்கள், பணியகங்கள், அதோடு போக்குவரத்து உள்ளிட்ட பல அத்தியாவசியமான விடயங்களை அத்தியாவசிய சேவைக்குள்ள உட்படுத்தி இந்த வர்த்தமானி அதை பிரகடனப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கிறது.